Hello students, welcome to Uma Maths class 10 Samachi syllabus. First chapter relations and functions. Adila second exercise 1.2 oda third question paakapor. A relation R is given by the set of ordered pairs x comma y such that y is equal to x plus 3 where x belongs to ஒரு set கொடுத்திருக்காங்க. Determine its domain and range. So அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி y is equal to x plus 3 ல x க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அது ஒண்ணொண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி y கண்டுபிடிக்க போறோம். அந்த x, y ஆர்டர்ட் பேர் ஃபார்ம்ல எழுதி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ரிலேஷன்ல இருந்து எது டொமைன் எது ரேஞ்ச்னு கண்டுபிடிக்கணும். இப்போ x ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. So when x is equal to 0, y is equal to replace your x by 0. 0 plus 3 equal to 3. So the ordered pair is x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 3, 0, 3. அடுத்தது when x is equal to 1. y is equal to x க்கு பதிலா 1 போடுறோம். So 1 plus 3 equal to 4. So 1, 4 is the ordered pair. அடுத்தது when x is equal to 2, y is equal to இந்த x க்கு பதிலா 2 போடுறோம். So 2 plus 3 equal to 5. 2, 5 is the ordered pair. அடுத்தது x க்கு 3 போடணும். So x இருக்கிற இடத்துல 3 போட்டோம்னா 3 plus 3 6. அப்போ இந்த 3, இந்த 6 தான் ordered pair. இப்போ x இருக்கிற இடத்துல 4 போடுறோம். 4 plus 3 7. 4, 7 is the ordered pair. அடுத்தது 5. 5 வரைக்கும் தான் நமக்கு எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. So கடைசியா 5 போட்டோம்னா y equal to 5 plus 3 8. So 5, 8 is the last ordered pair. இப்போ இங்க இருக்கிற எல்லா ordered pairையும் கலெக்ட் பண்ணி எழுதுனா அதான் நம்மளோட ரிலேஷன். இப்போ ரிலேஷன்ல எல்லா ordered pairயும் எழுதி இருக்கிறோம். ரிலேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பிராக்கெட்டுக்குள்ள d, r டாக்டர்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் d stands for domain. செகண்டா இருக்கிற எல்லா காம்போனன்ட்டும் r, that is range. So domain of rங்கிறது நோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0, 1, 2, 3, 4 and 5. So first element எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்ல எழுதுறோம். That is our domain. அடுத்தது range of r அப்படின்னா செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதணும். rங்கிறது செகண்ட் எலிமெண்ட். So 3, 4, 5, 6, 7 and 8. அது ரேஞ்ச்ல எழுதிக்கிறோம். இப்போ டொமைனும் ரேஞ்சும் ஆர்டர் பேர் ஃபார்ம்ல வராது, அது வெறும் செட் மட்டும்தான். உன்னோட ரிலேஷன், ஃபங்க்ஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாம் தான் ஆர்டர் பேர்ல வரும். இப்போ எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.5 the arrow diagram shows. So அவங்களே ஒரு arrow diagram கொடுத்திருக்காங்க. This is given. Shows the relationship between the sets P and Q. Write the relation. So relation நம்ம தான் எழுதணும். இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் இங்கே இன்னொரு எலிமெண்டோட எப்படி ரிலேட் ஆயிருக்குங்கிற கண்டிஷனை நம்ம தான் கண்டுபிடிச்சு எழுதணும். அதுக்கப்புறமா அது எந்த ஃபார்ம்ல எழுத சொல்றாங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம், அதையே ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். அதனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் புரிஞ்சுதான் அவங்க ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ டயக்ராமை வச்சு செட் பில்டர் ஃபார்ம்லையும் ரோஸ்டர் ஃபார்ம்லையும் எழுதணும், டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு முன்னாடி ஆரோ டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இப்போ 5ங்கிற எலிமெண்ட் 3ங்கிற எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கு. அப்போ 5ல இருந்து 3னா 2 குறைஞ்சிருக்கு. 5 2 குறைஞ்சாதான் 3 கிடைக்கும். அதே மாதிரி 6 ரிலேட்டட் டு 4னா இங்கேயும் அதே 2 தான் குறைஞ்சிருக்கு. 6 minus 2 is 4. 7 ரிலேட்டட் டு 5னா 7 minus 2 தான் 5. ஸோ இங்க இருக்கிற ஒரு எக்ஸ் எலிமெண்ட்டும் -2 போட்டா இங்க இருக்கிற y எலிமெண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதணும், செட் பில்டர் ஃபார்ம்னா செட் பிராக்கெட் போட்டுக்கணும். இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் ஆர்டர்ட் பேர் ஃபார்ம்ல இருக்குங்கிறதுனால parenthesis போட்டுக்கணும். parenthesisக்குள்ள x, y such that இங்க இருக்கிற y நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், y is equal to x element -2. So y is equal to x minus 2 where x belongs to p set and y belongs to q set. So set of all ordered pair x, y such that y is equal to x minus 2 அப்படிங்கிறது தான் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ செட் பில்டர் ஃபார்ம்னா செட் பிராக்கெட் போட்டு அந்த எலிமெண்ட்டை பத்தி நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆர்டர் பேர் ஃபார்ம்ல ஒரு செட் பிராக்கெட்குள்ள எழுதுறது. ஸோ இங்க எப்படி பேர் ஆயிருக்கு, 5 ரிலேட்டட் டு 3னா 5, 3ங்கிறது ஒரு பேர், 6, 4ங்கிறது இன்னொரு பேர், 7, 5ங்கிறது இன்னொரு பேர். ஸோ எல்லா பேரையும் ஆர்டர் பேர்ல போட்டு அதை ஒரு செட் பிராக்கெட்ல போட்டோம்னா அது ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம், சாரி
லிஸ்ட் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் லிஸ்ட் ஃபார்ம். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ செட் பில்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டாக்டர்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், டிஆர். ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேஞ்ச். முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன், பின்னாடி இருக்கிற செகண்ட் காம்பனன்ட் எல்லாமே ரேஞ்ச். ஸோ இப்போ டொமைன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுனா 5, 6, 7 இஸ் டொமைன். அடுத்தது ரேஞ்ச் வேணும்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு the second element 3, 4 and 5. So 3, 4, 5 is the range.